உங்க வீட்லயும் இந்த மாட்டிக்க பழைய சாதம் மிச்சமாயிருச்சுன்னா இத ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்குவோம், வெங்காயம் போட்டுக்குவோம், நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்குவோம், இதே நல்லா வதங்கட்டும், ரெண்டும் வதங்கட்டும். தக்காளியும் வதங்கிருச்சு. அப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்குவோம். இதுவும் நல்லா வதங்கட்டும், கொஞ்ச நேரம் இருக்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும், வேகிற வரைக்கும் கிண்டிட்டே இருங்க. உப்பு போட்டுக்கணும், கொஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுக்குவோம். உரப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுதேன். மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்ப இந்த மசாலா வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். சாப்பாடை போட்டுக்கிடுவோம். அவ்வளவுதான், நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிருச்சு. உங்க வீட்லயும் இந்த மட்டிக்க சாதம் மீதமான இதை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர்.